ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க பேசலாம் யூடியூப் சேனல் மாலா செந்தில்குமார் பேசுகிறேங்க. பிள்ளைகளை இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் ரொம்ப கண்டிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறான ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. நிச்சயமாக நீங்கள் பிள்ளைகளை கண்டித்து வளர்த்தே தான் ஆகணும். நாம் நான் எங்களது நானும் சுற்றி பார்க்குறேன். சில குழந்தைகளை வச்சு நம்மளால் பராமரிக்கவே முடியல. முன்னாடியெல்லாம் குழந்தைங்கள நம்ம பெரியவங்க வெளியில் எங்கேயாவது போகிறாங்கன்னா என் குழந்தைங்கள கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. பார்த்துக்கிறவங்களுக்கும் கஷ்டம் இருக்காது. ஏதாவது அவங்க வீட்டில் இருக்கிற பிஸ்கெட் கொடுத்து உட்கார வச்சு பார்த்துக்கிட்டு அமைதியாக குழந்தைங்க உட்காந்துருக்கும். அவங்க வீட்டில் இருக்க குழந்தைங்களோட சேர்ந்து அமைதியாக விளையாடிக்கிட்டு இருக்கும். இப்போல்லாம் குழந்தைங்கள பார்த்துக்கிறது அவ்வளோ ஈஸியாக இல்லை. ரொம்ப சேட்டை, அதிகமான சேட்டை இருக்குது. அப்படி அவங்க சேட்டை பண்ணிடுறதுனால அவங்களுக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டு போயிட்டா அம்மாக்கள் பண்ணுற அட்டகாசத்துக்கு தாங்க முடியல. ஏதோ ஒரு புண்ணியத்துக்கு பார்த்துக்கமா அப்படின்ட்டு போனால் அவங்க மேலேயே இவ்வளோ குறை சொல்கிறதெல்லாம் அந்த அம்மாக்கள் செய்கிறதுனால இந்த பிள்ளைகளை தொடர்ந்து பார்த்துக்க முடியாமல் போகுது. ஸோ பிள்ளைகளை ரொம்ப சேட்டை பிள்ளைகளாக இல்லாமல் கொஞ்சமாவது அடக்கி பிள்ளைகளை வளர்த்து கொடுத்தாதான் மற்றவங்களால பிள்ளைகளை பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான பேரண்ட்ஸ் கட்டுப்பாடு இல்லாமல் பிள்ளைகளை ரொம்ப பயங்கரமாக அழ விடுறது, கத்த விடுறது, சின்னம் செல்லம் செல்லம் எவ்வளோ குழந்தைகள் அழுதாலும் பளீர்னு ஒன்று வச்சு இந்த அழுகையை நிறுத்துங்க. பிள்ளைகளை அழறது அவங்க உடம்புக்கும் நல்லது கிடையாது, அந்த குடும்பத்துக்கும் அது நல்லது கிடையாது. அதாவது அந்த ஒரு எதுக்கு எடுத்தாலும் அடம், இது வேணும்னா இது வந்தே ஆகணும், இது கொடுத்தே ஆகணும். நம்ம வீட்டில் ஓகே, இன்னொரு வீட்டுக்கு போனால் அது நடக்குமானா நடக்காது. அது குழந்தைங்களுக்கு அங்கே போய் அந்த வீட்டில் திருத்துறாங்க. எத்தனை குழந்தைங்க தெரியுமாங்க, நீ அப்படின்னு நம்மளை சொல்லும் போது அங்கே நீன்னு சொல்லாத, நீங்கன்னு சொல்லு அப்படின்னு அந்த குழந்தைக்கு எங்கே சொல்லித்தராங்க அப்படின்னா 4 பேர் மத்தியில் சொல்லி கொடுக்குறாங்க. அது எப்படி அன்னைக்கு சொன்னால் பிள்ளை ஏற்றுக்கும்? வீட்டிலையே நீங்கன்னு சொல்லணும், வாங்க போங்கன்ற பழக்கத்தை நீங்கள் வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறீங்களோ அதுதான் குழந்தைங்களை சபையில் பேசுவாங்க. சபைகளை பேசி நீ அப்படின்னு குழந்தை பேசினா அது குழந்தை மேலே தப்பு கிடையாது. வீட்டில் பெரியவங்க வீட்லேயே சொல்லி கொடுக்கணும். அந்த குழந்தைங்கள சபையில் மாற்றிக்க முடியாது. உண்மையை மட்டும் அந்த குழந்தைங்க சொல்லும். ஸோ வீட்டில் நீங்கள் கட்டுப்பாடாக பிள்ளைகளை வளர்க்க முயற்சி பண்ணுங்கள். அதுக்கு எல்லா குழந்தைங்களும் கட்டுப்பாடும் இருக்கும் நான் சொல்லலை. அவங்க வளர்ந்ததுக்கப்புறமா அது அவங்க தலையெழுத்து. ஆனால் நீங்கள் கண்டித்து வளர்க்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய. நான் கண்டிக்கவே மாட்டேன். நீ குழந்தை அழுதா 2 அழுகையில் அழாத 4 தடவை சொல்கிறாங்க. அழுகையை நிறுத்தலைன்னா உடனே வாங்கி கொடுத்துட்றாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு என்ன தோணுது, நம்ம 5 தடவை அழுது அம்மா வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு. வாங்கி கொடுக்க மாட்டேன்னா அதை நீ எத்தனை தடவை அழுதாலும். குழந்தைகளுக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கட்டுப்பாடோடு வளர்த்து பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்களுடைய தலையெழுத்து. ஆனால் செய்ய வேண்டிய கடமையை நம்ம கரெக்டாக செய்யணும் இல்லையா?